வணக்கம், வெல்கம் டு VJSWORKS. இப்போது சைட் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கத்திரிக்காய் வறுவல், அதாவது பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இதே நீங்கள் உருளைக்கிழங்கையும் இதே மெத்தடில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு கத்திரிக்காயை 1/4 கிலோ கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டேங்க. மீடியம் சைஸாக இருந்தால் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம், ரவுண்டாக. ரொம்ப மொத்தமாக வேணாம். அதை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணலாங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேங்க. இதுக்கு நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் அரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எலும்பிச்சம்பழம் ஒரு மூடி அளவு பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி வேணாம், தண்ணி இருந்தால் கொல கொலன்னு அது மாதிரி ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வடித்து வச்சுருக்கிறோம்ல கத்திரிக்காயை, அதில் நல்லா பூசி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்து 1 நிமிஷம் வச்சு அப்புறம் தான் அந்த கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடுங்கிறதுக்காக. இது நீங்கள் உருளைக்கிழங்குலேயும் செய்யலாம், வாழைக்காயிலையும் செய்யலாங்க. வாழைக்காயில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இது இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்துன அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு 2-3 தடவை குத்தி விட்டால் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப அழுத்தினாலும் அது உடஞ்சிடும் காய்ங்க. வாழைக்காய்னா கொஞ்சம் அழுத்தினா நல்லா தாங்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயிலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டாவே போதும், மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இது எண்ணெயிலையெல்லாம் போட வேண்டியதில்லை. தோசைக்கல்லில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டானே நல்லா மொறுன்னு வந்துடும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நல்லா ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் 4-5 போட்டால் அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் இந்த பாருங்கள், ஊற வச்ச இந்த கத்திரிக்காய், மசாலா கத்திரிக்காயை அப்படியே அடுக்கி வச்சிடுறேன். பசங்களுக்கு கத்திரிக்காய் வாசம் பிடிக்கலைன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை அழுத்திட்டா எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த ரெசிபி போட. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் கீழேயே வரல, அதுலேயே காயிலேயே நல்லா உள்ளேயே இறங்கியிருக்கும். பாருங்கள், இது திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு அடுப்பு ஹையில் வச்சா அது கொஞ்சம் கருகிடும். கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் பொறுமையாக. அவ்வளோதாங்க, பிரிஞ்சால் ஃப்ரை கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்ற டைமு கூட ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, VJSWORKS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காயெலாம் உள்ளே நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கையும் செய்யலாம், வாழைக்காயிலையும் செய்யலாம் இந்த வறுவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.